வணக்கம். நான் உங்கள் சதீஷ் ராவ் பேசுகிறேன். இந்த பதிவு நம்ம நேயர்களுக்காகவே ரொம்ப முன்கூட்டியே உங்களுக்கான 2026க்கான பலன்களாக பதிவு பண்ணுறோம். ஏன் இவ்வளோ சீக்கிரமாக நம்ம இந்த தகவல்களை உங்களுக்கு பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, முன்கூட்டியே திட்டமிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்து வெற்றி பெறுவதற்காகவே. இப்போ வரைக்கும் எனக்கு சனி பயிற்சி ஆயிடுச்சு, குரு பயிற்சி ஆயிடுச்சு, ஆஹா ஓஹோங்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு பல கேள்விகளோட ரொம்ப கவலையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசியினருக்குமே இந்த பதிவில் உங்களுக்கான பதில் ஒளிந்திருக்கு அப்படிங்கிறத உறுதியாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த 2025 பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் பெயர்ச்சி அடைஞ்சிச்சு. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த 2025 குரு, சனி, ராகு, கேது எல்லாமே தன்னோட இடத்த விட்டு நகர்ந்துச்சு. அப்போ நிறைய பேருக்கு மாறுபாடான பலன்களே கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ 2026 பார்த்தீங்கன்னா சனி, குரு இந்த 2 கிரகங்கள் பெரிய கிரகங்கள் தான் பெரிய அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசியினருக்குமே உங்களுக்கு எத்தகைய மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. இதை வைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிடும் பொழுது வரக்கூடிய இந்த 2026 நிச்சயம் நீங்கள் என்னென்ன செய்தால் நீங்கள் வெற்றியடையலாம் அல்லது எந்தெந்த வகையில் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிற விளக்கத்தை இப்போ நான் இந்த பதிவில் தரப்போகிறேன். குறிப்பாக உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்வதாக இருக்கேன். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயரை நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச எண்கணித பொது பலன்கள் நான் அனுப்புவேன். அதன் மூலமாக உங்கள் பெயர் பொருந்துதா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பகுதியின் இறுதியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். கன்னி ராசிக்கு இந்த 2026 என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். உண்மையிலே சொல்லப்போனால் கன்னி ராசிக்கு இந்த 2025 யோகமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு சில பேர் அதை ப்ராக்டிக்கலாக எங்களால் உணர முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய இந்த 2026 நிச்சயம் வெற்றிகளை தரக்கூடிய வகையில் தான் இருக்க போகிறது. காரணம் என்ன? குரு 11ஆம் வீட்டில் அமர்ந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு பெரிய நன்மைகளை ஏற்படுத்த போகிறார். இன்னொரு பக்கம் சனியை பொறுத்த வரைக்கும் அவர் 7ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு நட்புகள் ரீதியாக ஒரு சில புதிய நபர்களை அறிமுகம் செய்து அவர்களினால் ஒரு சில நேரங்களில் காரிய தடைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்க போகிறார். ஸோ நீங்கள் புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களை யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பிடாதீங்க. இதுதான் சனி உணர்த்தக்கூடிய பாடம். அதே சமயத்தில் உங்களுக்கு எந்த டேஞ்சரும் நடந்து விடாத அளவுக்கு அவர் பார்த்துக்கவும் செய்வார். பட் நீங்களாக ஒரு படி இன்னும் எக்ஸ்ட்ராவாக போய் ஒரு நபர்கிட்ட பழகுவதோ அல்லது குறிப்பாக பாலினத்தினரிடம் பழகும் போது மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத மனஸ்தாபங்கள், தேவையில்லாத சிக்கல்கள் உருவாவதற்கான காலம் அப்படிங்கிறது இது இருக்குது. அதனால அந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவினால் உத்தியோகத்தில் உயர்வு. இவ்வளோ நாள் நீங்க என்னடா நான் உழைச்ச உழைப்புக்கு ஒரு சரியான ஒரு ஸ்டார் கிடைக்க மாட்டேங்குது, கம்பெனியில் ஒரு அப்ரைசலில் எனக்கு சேலரி ஹைக்கு கிடைக்க மாட்டேங்குது, இப்படியெல்லாம் புலம்பிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அது உங்களுக்கு கிடைக்கும், உங்களை தேடி வரும். அது நீங்கள் நாடி போக தேவையில்ல, உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தன்மையை குரு கொடுக்கவே போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயங்கள் எங்கள் இருந்தாலும் அங்கு சென்று வழிபட்டு வாருங்கள். அதே மாதிரி குரு மகான்கள், சித்தர் குரு மகான்கள் இருக்கக்கூடிய சந்நிதிகளுக்கு சென்று வாருங்கள். அந்த ஜீவ சமாதிகளுக்கு சென்று வரும் பொழுது நிச்சயம் உங்களுடைய நெகட்டிவிட்டி, உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய துரோகிகள் யார், எதெல்லாம் உங்களுக்கு தப்பா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் உள்ளுணர்வாக இருந்து குரு உங்களுக்கு காண்பித்து தருவார். ஏன்னா குரு தான் உங்களுக்கு லாபத்தை தரப்போகிறார். அப்படிங்கும்போது அவரே உங்களுக்கு ஆசானாக இருந்து உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறதெல்லாம்
இந்த ஆண்டு உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காலகட்டத்தில் நிலப்புலன்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு வந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு முறைக்கு பல முறை அலசி ஆராய்ந்து அதன் பிறகு அதில் இறங்குவது நல்லது. ஏன்னா 7ஆம் வீட்டில் சனி நிற்கும் பொழுது அறிமுகமாகக்கூடிய நபர்களாலேயே நீங்கள் ஏமாறக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறதும் இருந்துடும். ஒரு லிட்டிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்கள் தலையில் கட்டிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க, நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸை பிலீவ் பண்ணாதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, புதிதாக எந்த சொத்தையும் உருவாக்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏமாந்துடாதீங்க. அதற்கு பதில் நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, குருவின் தன்மையினால் நீங்கள் வரக்கூடிய பணத்தை ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதெல்லாமே நிச்சயம் உங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் பலன் தரக்கூடியது. நீங்களா நம்பி எனக்கு இப்போ இந்த ரேட்டு இந்த இடம் கிடைக்கிறது ஃபியூச்சரில் கிடைக்காது நீங்களா அனுமானிச்சுக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல முதலீடு பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதற்கு பதில் ரொம்ப ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பார்த்து நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் காப்பாற்றப்படவே போவீர்கள் இந்த 2026 பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி யாராச்சும் நல்லா இனிக்க பேசி ஜாமீன் கையெழுத்துலாம் கேட்டால் தயவுசெய்து போட்டுறாதீங்க. இருப்பதையும் இழக்கக்கூடிய ஆபத்துகளும் இந்த ஆண்டு உண்டு. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது 2026க்கான பொது பலன்கள். இதில் உங்களுடைய லைஃப் லாங்குக்கும் என் லைஃப் நல்லா இருக்கணும் சார், பெரிய கெடுதல்கள் எதுவும் நிகழ்ந்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான பெயரை நீங்கள் அமைத்து கொள்ள முடியும். ஏன் பெயருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய அடையாளமாக வாழ்நாள் முழுவதுமே அவரோட டிராவல் பண்ணக்கூடியது ஒரு பெயர். இப்போ விவேகானந்தர்னு அவர் பேர் சொல்கிறேன், பேர் சொல்லும் போதே அந்த ஒட்டுமொத்த உருவமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது. ஏபிஜே அப்துல் கலாம்னு ஒரு பேர் சொல்கிறேன், சொல்லும் போதே அவருடைய மொத்த உருவமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிதுன்னா ஒரு பெயர் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை கொண்டு செலுத்துகிறது, அது அவனுக்கு எப்படி எந்திரம் மாதிரி ஒரு மந்திரம் மாதிரி படுகிறதுங்கிறது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பெயர் ஒருவருடைய தலையெழுத்தையே மாற்றும். இப்போ உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா, வெறும் ராசையான்னு இருந்தப்ப கிடைக்காத ஒரு வாய்ப்பு இளையராஜா அப்படின்னு பெயர் சூட்டிய பிறகு அவருடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைத்து ஒரு உலக அளவில் ஒரு மாமேதையாக அவர் அறியப்படுறாரு இசையில். அது போன்ற ஒரு வாய்ப்புங்கிறது உங்களுக்குமே கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுடைய சிரம காலங்கள் அப்படிங்கிறது இந்த 2026லயாச்சும் ஒரு முடிவுக்கு வரட்டுமே. அப்ப அதுக்கு உங்களுடைய தற்போதைய பெயர் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப தற்போதைய பெயர் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதி பற்றி நீங்க புரிஞ்சு கொள்ளணும், பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றி புரிந்து கொள்ளணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில்களை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். அதில் அந்த பெயர் பொருந்தி இருக்குன்னாலும் வெளிப்படையாக நான் சொல்லிடுவேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும், அப்போ தான் நீங்கள் என்கிட்ட பெய்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன் எடுத்துக்கணுங்கிறது உங்களுக்கான பலன்கள் நான் சொல்லும் போதே நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஆமாம் சார், என் லைஃப் இப்படி தான் சார் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அது உங்களுக்கு மாற்றம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். நிச்சயமாக இந்த 2026 உங்களுக்கு ஒரு புது வசந்தம் மிகுந்த ஒரு ஆண்டாக நீங்கள் மாற்றிக்கொள்ள இறைவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இதை நீங்கள் கருதணும். இதில் வியாபாரம் நடத்தக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அந்த வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிறத நான் சொல்லுவேன். பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சிருந்தீங்கன்னா பிறந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் அவர்களுக்கு நீங்கள் அமைத்த பெயர் இனிஷியலோட எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்சுட்டு அது பொருந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இன்னும் பெயரே குழந்தைக்கு அமைக்கலைன்னா பிறந்த தேதி நேரம் இது 2த்தையும் நீங்கள் அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கான பதில் நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார அனுப்புவேன். முதல் 100 நபர்களுக்கு உடனடியாக என்னால் அனுப்ப முடியும். அடுத்தடுத்து வருபவர்களுக்கு நேரம் கருதி என்னால் முடிந்த வரைக்கும் நான் அனுப்பி வைக்க முயற்சி செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.